வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நல் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24/11/2025 திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகும், செல்வாக்கு உயரும் நாளாகவும், அதே மாதிரி வந்து குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் உண்டான நாளாக இருக்குது. அதே மாதிரி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உங்களை உதவி நாடி வருபவர்களையும் நீங்கள் உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய உதவிகள் உங்களிடத்தில் எதிர்பார்த்து வரக்கூடிய நண்பர்கள் உண்டு. அதுக்காக கண்டிப்பாக உதவி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட சில காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வரவேற்புக்கேற்ப செலவும் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வரவு இருக்கோ அதுக்கு தகுந்த செலவுகளும் இன்றைக்கு இருக்குது. அதே மாதிரி புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், எதிலும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வெற்றி கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். உதவிகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி செலவுகள் உண்டான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து இளம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? குழப்பங்கள் விலகும் நாளாகவும், பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையறக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளிடத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி குறைகளை பற்றி பேசி புரிந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தகுதிக்கேற்ப வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபார பணிகளில் தாமதமான இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. செலவு நிறைந்த நாளாகவும், 2 ராசிக்குமே இதுக்கும் சரி இதுக்கும் செலவு நிறைந்த ராசியாகவே நாளாகவே இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்கள் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமியோட வழிபாடு, அதாவது எப்பயுமே வந்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட வழிபாடு, அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? குழப்பமான நாளாகவும், பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு. ராசியான நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும், ஆதாயம் மேம்படும் நாளாகவும், ஆதரவு மேம்படும் நாளாகவும், அதே மாதிரி புதுமையான செயல்பாடுகள் மூலம் அவங்களை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் பழுது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நண்பர்களோட உதவி ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் திருப்தியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அமைதியான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய கண்ணோட்டங்கள் மூலமாக தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும், நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியான நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் பச்சை நிறம். சரிங்களா? மதிப்பு உயரும் நாளாகவும், அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. தந்திரமான செயல்பாடுகளை சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களிடத்தில் வந்து மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் மறைமுகமான ஆதரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசு சார்ந்த உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புதிய சிந்தனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். சரிங்களா? இந்த நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு. ராசியான நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7+9 அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்க வந்து கடகராசியில் பிறந்தவங்களும் சரி, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களும் தான் சரி, நீங்கள் வந்து இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் எந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு அதுலேயும் சும்மா போயிட்டு வரக்கூடாது. அந்த நீர்நிலைகளில் ஃபுல்லாக தலையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாமியை வேண்டும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதுவும் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் நீராடுறது அவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை தரும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மற்ற ராசி கூட இல்லை, கடகராசிக்கு இது ரொம்ப ரொம்ப இருக்குது. அதுவும் குறிப்பாக கடலில் குளிக்கிறது, ஏரியில் குளிக்கிறது,
அதே மாதிரி ஓடுற தண்ணியில் நிற்கிற தண்ணியில் குடிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சேர்த்து பாருங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு. ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம். சரிங்களா? சேமிப்பு மேம்படும் நாளாகவும் அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் சிக்கனமான செயல்பாடுகள் சேமிப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பணிகள் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரபலமானவருடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிற்றின்ப விஷயங்களில் கவனம் தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளப்பத்தில் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறக்கும், தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் உங்களுக்கு வெள்ளை நிறம். சரிங்களா? சேமிப்பு மேம்படும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்தவங்களுக்காகவே சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசி. கண்டிப்பாக ஒரு மேன்மையான ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் முன்கோபம். இந்த முன்கோபம் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டான ஒரு கிரகம் தான், ஒரு ராசி தான். ஆனால் அதில் மாற்றம்ல அவங்களுடைய எதிரி யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய கோபம் தான் அவங்களுக்கு எதிரி வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. அடுத்தவங்கள எதிரியாக இருக்காங்களா தனக்குத்தானே எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் சிம்மராசிக்காரவங்க முதல்ல அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம், அவங்களுடைய மனம் எல்லாமே அவங்களுக்கு எதிரியாகவே இருக்கும். சரியா? அது மாதிரியான ஒரு டைப். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சரிங்க? அதே போல் உங்களுக்கு 6+1 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிந்தனைகள் கவனமாக செயல்படும் நல்லது. சிந்தித்து கவனமாக செயல்படுவது நல்லது. அதே மாதிரி நினைத்த காரியத்தை நினைத்த பணிகளை சில தாமதங்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவினர் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. இழுபறியான சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் வியாபாரம் ஒத்துழைப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து செயல்படுவது நல்லது. சிந்தனை தெளிவுபடக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் சில ட்ராபேக் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைய நாள் 6+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு. விவேகத்தோடு செயல்படவும் அதே மாதிரி திருப்பங்கள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். எதிலும் விவேகத்தோடு செயல்படுவீர்கள். அதே மாதிரி வந்து இன்றைய நாள் பார்த்து காப்புரிமை சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து அதிகாரிகளுடைய உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெருக்கமானவருடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெற்றோருடன் அனுசரித்து செல்வது நல்லது. வேலை சார்ந்த விஷயங்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த நாளாக தான் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான நாளாக தான் இருக்கும். எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வித்தியாசமான சூழ்நிலைகள் உருவாகும். வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயமா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. திருப்பங்கள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாக தான் சொல்ல முடியல. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி 9+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியா நிறம் காவி நிறம். வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் கையிருப்பு மேம்படும் நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த வேறுபாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தோற்றம் பொலிவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேச்சில் வந்து வன்மையான காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் இருந்த வேறுபாடுகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். சில விஷயங்களை வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேம்பட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சாதகமான சூழ்நிலை உருவாக இருக்கும். சாதகமான ஒரு நிலை உருவாவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். வேறுபாடுகள் இருந்தால் அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தோற்றம் பொலிவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ட்ராபேக் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும். சரிங்களா? வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கையிருப்பு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியா நிறம் காவி நிறம். காவி நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை இருக்குது. ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம். சரிங்களா? பொலிவு கைகூடும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நாளாகவும் பொறுப்பு மேம்படும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா?
அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேக நலன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடி வரக்கூடிய நாளாக இருக்குது. அதே மனதில் சில சங்கடங்கள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவருடைய அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொது பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி நீண்ட நாள்கள் எதிர்ப்புகள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது உங்களுக்கு தானாகவே விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நலம் நிறைந்த நாளாக நன்மை நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் ட்ராபேக் இருக்குது. என்னென்னா நீங்கள் எதுக்குமே நீங்கள் முன்னாடி நடத்தி எதுவும் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது. அதாவது ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாய் கை எதுவும் பண்ணாமல் இருக்கிறது, உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ட்ராபேக்கை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது சண்டை நடக்குதுன்னா ஐயோ சண்டைன்ட்டு ஓடிடுங்க, பக்கத்தில் நிற்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலமை இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன் சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசி நிறம் வெள்ளை நிறம் சரிங்க. வெள்ளை நிறம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொலிவு கூடும் நாளாகவும் பிரச்சனைகள் விலகும் நாளாகவும் இருக்குது. நீங்கள் விலகி போகிறது நல்லது. அதே மாதிரி பெருமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 6+3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். வாதங்கள் நீங்கும் நாளாகும். அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி தன வருவாய் தேவைக்கேற்ப இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்களை ஏற்பட்டு மறையிறக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் ஆதரவு சூழ்நிலை அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சார்ந்த பயணம் வாய்ப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் சிரமங்கள் மறையிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் யார்ட்டையும் அதிகமாக சண்டைக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாய் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ஏன்னா ஒரு ராசிக்கு மட்டும் 2 ராசிக்கும் சேர்ந்தே தான் பாதிக்கும் ஒவ்வொரு சில சமயத்தில். சரியா, இந்த ராசிக்கும் பாதிக்குதுன்னா இந்த ராசிக்கு பாதிக்கும். ஏன்னா அவங்க ராசி சந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ராசி சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி சந்தியில் இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் அந்த மாதிரி ஆகும். சரியா, அப்போ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசி நிறம் ஆரஞ்சு நிறம். 9+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா, ஆதரவான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு ஏற்படுறக்கான வாய்ப்பு. வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்களை மரியாதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கமிஷன் பணிகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அது மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்க, அதே மாதிரி உங்களுக்கு 5, 9 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5, 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மீனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா, அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதில் இருந்த கவலைகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும். நெருக்கடியான சில பணிகளை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பலம் பலவீனம் இது என்று புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த சில காரியங்கள் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேலையாட்களை பற்றி புரிந்து கொண்டு ஒரு வேலையை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே சில தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு உதவிகள் முயற்சிகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் உழைப்பு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.